இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகனை போல பராசக்திக்கும் சென்சார் வழங்குவதில் சிக்கல் நீடிக்கிறது. அதனால் அந்த படம் வெளியாவதிலும் தாமதம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் எதுக்காக வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிட்டாங்க. அதனால் விஜய் ரசிகர்லாம் பயங்கர கொந்தளிப்பில் இருப்பாங்க. இந்த டைமில் பராசக்தி படத்துக்கும் சென்சார் கிடைக்கல, அதுக்கும் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த நியூஸை விட்டுருக்காங்க அப்படின்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. ரசிகர்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகனை தடுக்காதீங்கன்னு தான் கேட்குறாங்களோ ஒழிய பராசக்திக்கும் சென்சார் கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து யாருமே சொல்லலை. ஏன்னா போட்டின்னு முடிவாகி போச்சு. இதில் 2 பேரும் களமிறங்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அதில் தான் வெற்றியாளனை தீர்மானிக்க முடியுமோ ஒழிய நான் ஜனநாயகனை தடுத்துட்டேன், இதனால் வந்து நிறைய பேர் ஆட்சியாளர்கள் மேலேயோ அப்புறம் சென்சார் போர்டு மேலேயோ பயங்கர கோவத்தில் இருக்காங்க, இதை தணிக்கிறதுக்கு ஒரே வழி அதே டேட்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய பராசக்தியும் நம்ம வந்து சென்சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு. இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்களோ அதே லெவலில் தான் வந்து பராசக்தி படமும் எடுத்திருக்காங்க. எந்த படமும் எடுக்கிறது ஈஸியெலாம் கிடையாது. அதனால் நான் வந்து 2 படத்தையும் ஒன்றா தடுத்துட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கலாம். இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்க வந்து 2 வருடங்கள் போராடி அந்த படத்தை எடுத்துட்டு தொடர் விடுமுறை எப்போ வருது அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா கூட ஒரு 2 கோடி 3 கோடி நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ நாள் போட்ட முதலுக்கு எந்த வட்டியும் இல்லாமல் விரயம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணுற டேட்டுக்கு படத்தை விடாமல் நான் என்ன சென்சார் கொடுக்கல, அந்த கட்டுருக்கு இந்த கட்டுருக்கு ரத்த கலருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி ரிலீஸ் ஆகிற டேட்டை தள்ளி வைக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பல கோடிகள் நஷ்டமாகும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. விஜய் ரசிகராக இருக்கட்டும் இல்லை எஸ்கேவோட ரசிகராக இருக்கட்டும், அவங்க கேட்குறது என்னென்னு கேட்டால் 2 பேரும் வரட்டும், எந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்றது எங்களோட முடிவு. இப்போ விஜய் ரசிகர்களோடு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பராசக்தி படம் வரக்கூடாது, அதை தடுத்துடணும், அதுக்கு சென்சார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை. எங்களோட சரிசம போட்டிக்கு வரட்டும், இல்லை வெற்றியாளன் யாருன்றதை நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் ரத்த கலரியோடு பார்த்துருக்கோம். கொலை, குத்து, கற்பழிப்புன்னு சொல்லி அப்படி லைவாக காட்டுற படங்கள்லாம் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். இவ்வளவு ஏன் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு ரத்த வாடெல்லாம் அடிக்கும். அவ்வளோ கொடூரமாலாம் ரத்தத்தோட படம் எடுத்து வச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஜனநாயகன்லையும் பராசக்தியிலையும் பல சண்டை காட்சிகளை நீக்கணும், பல வசனங்களை நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே. இன்றைக்கி இதில் மதத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனையோ படங்களை ஜாதியை வம்பிழுத்து பிற சாதிகளை குறை சொல்லி தான் ஜாதி உயர்ந்தது என்று சொல்லி பிற சமூகத்தை வம்பழுக்கும் விதமாக படம் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் சென்சார் போர்டு படம் பார்த்தீங்களா, இல்லை பார்க்காமலே வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா சொல்லுங்கள். அப்போ இந்த பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து துல்லியமாக எந்தெந்த ஷாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்தெந்த சீனில் எந்த கொடூரமான வசனங்கள் இருக்குது, ரத்த காட்சி இருக்குன்னெலாம் பார்ப்பீங்களா?